என்னம்மா பேசுறாவ? எதையோ ஞாபகப்படுத்துறா. என்ன விஷயம்னு சொல்லி தொலையண்டி. என்னக்கா சொல்லலன்னா விட மாட்டியா? சரியான புள்ள பூச்சி நீ. ஆர்த்தி, அக்கா கேட்டா சொல்லக்கூடாதா? என்னக்கா நீயும் மறந்துட்டியா? என் பழைய செயினை போட்டுட்டு புது சொல்லு கேட்டனே. அதுதான் நீ வீட்லயே சொல்லிட்டல, அப்புறம் என்னடி இப்ப? என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் மறந்துட்டீங்களே. மா பேசாம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்கயாவது தள்ளி விட்டு. அதுதான் கரெக்ட். என்ன ஆர்த்தி, சரியா? எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்ல. என்ன மாப்பிள்ள கிருத்திக் ரோஷன் ரேஞ்ச்லயாவது இருக்கணும். என்ன ஆர்த்தி? அம்மா, 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 தண்ணி வாங்கிட்டு வா. அம்மா, குடிமா. படம் படம் கடிச்சிருமா? அழாதம்மா. என்ன ஆர்த்தி? அம்மா, அம்மா, நமக்கு என்னப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னங்க ஆனந்த் இன்னும் வரல. அவ ஓடி போயிட்டாங்கா. ஐயோ, படம் போச்சா? படம் போச்சாடி? படம் போச்சே. கொஞ்சம் தள்ளுங்க பாபி. ஆனந்தி, போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாமா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இல்லக்கா, பணம் காணாம போயிருக்கு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறமா அம்மா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி? ஐயோ, நகை கடையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் போகணுமே. ஐயோ அக்கா, எல்லா வேலையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாதுக்கா. ஐயோ, சரி நீ ஒண்ணு பண்ணு. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நான் அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போறேன். ஆர்த்தி, நீ நகை கடைக்கு போ. கண்டிப்பா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு போக சொல்லு. சரியா? ஆட்டோ, ஆட்டோ, இங்க வா, சீக்கிரம் வா. ஹாஸ்பிடல் போலாம். பாத்து, ஆர்த்தி பையன் வலி. சரிம்மா, அழாதம்மா, அழாத. என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஆனந்தி, பத்திரமா கூட்டிட்டு போ. சரிக்கா, நீ கிளம்பு. நீயும் போ. நீங்க கிளம்புங்க. சரிம்மா. வா ஆர்த்தி, போலாம். பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா விக்கிற நீ. இனிமே கஞ்சா விக்கூட. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்கம்மா. ஒன் கார்டுல இருக்கா? சீக்கிரமா போடுண்ணா. உள்ளே வெளியே விளையாடலான்னு சொன்னேன். யாரு கேக்குறீங்க? கபால் கபால்னு வேலை முடிஞ்சிருக்கும். ஐயா பாக்குறத பார்த்தா டிக்கெச்சுருவாரு போலக்குதே. சார், ஜெயிக்கிற நேரத்தில் யாரும் வந்துட்டாங்கப்பா. டிக்கெட் நேரத்துல போறாரு. ஆனது போதும் வாயா. என்னம்மா ஈவ்டீசிங்க? இல்ல சார், பணம் காணாம போச்சு. பிக் பாக்கெட்டா? கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ண போற? அவன் இந்நேரம் உன் பணத்துல குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாமா. பிக் பாக்கெட் இல்ல சார், புடுங்கிட்டு ஓடிட்டான். ரெண்டும் ஒண்ணுதாம்மா. அப்படி உட்காரு. எஸ்ஐ வந்தவொடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் எழுதிட்டியா? இல்ல இனிமே தான் எழுதணுமா? இல்ல சார், இனிமே தான் எழுதணும். ஒரு பேப்பர் கொடுங்க, எழுதி தரேன். ஐயோ, இது போலீஸ் ஸ்டேஷன்மா, பேப்பர் விக்கிற கடை இல்ல. நீ வெளியில கடைக்கு போய் ஒரு கொயர் பேப்பரு, கார்பன் பேப்பரு எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே 4 பான் பராக் வாங்கிட்டு வந்துரு. போ. சரி.
டோ என்னையா பண்ணாவன்? பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா வித்தான் சார். பாத்தியா? இப்படி 4 போடா தெரியுமா? நல்லா போடா சார். சொன்ன உடனே வாயை பொத்திட்டான். கொன்னுடுவேன். ச்சே. பிச்சு விடுவேன் பிச்சு. அம்மா ஆ? என்னம்மா அவங்க இன்னும் வரல? ஏண்டா அவளுங்க என்ன நம்மள இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்காளுங்களா? இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டு இருக்காளுங்க. ஹெவி டிராபிக்கா இருக்குல்ல, வந்துருவாங்க. ஏங்க ரொம்ப சிங் செக் போடாதீங்க. டே பாஸ்கரா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இல்லன்னா அத்தனை பொட்டச்சிங்களும் சேர்ந்து உன் தலையில மிளகா அரைச்சிருவாளுங்க. முதல்ல அவங்கள வர சொல்லிட்டு பின்னாடி நாம வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். வர வர மாப்பிள்ளை வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களே, டிசைன்ஸ் எதுவும் பார்க்கலையா? பார்க்கணும் சார், பார்க்கணும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பட்ஜெட்லயே காமிங்க. அப்பா இது கல்யாண பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வரணும், அதான் வெயிட்டிங். ஓகே சார். டேய் மாப்பிள்ளை விடுனா அவங்களுக்கு முதல்லயே பயம் இருக்கணும். இல்லாட்டி நம்மள ரொம்ப இளக்காரமா நினைச்சிருவாளுங்க. திமிரு பிடிச்ச சனி எனக்கு. அடடே, இதோ ஆர்த்தி வந்துட்டு இருக்காளே. என்ன ஆர்த்தி, ஏன் இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நகை வாங்கறதுக்காக வச்சிருந்த பணத்தை வர வழியில ஒருத்தன் புடுங்கிட்டு போயிட்டான். என்னது, பணம் போயிடுச்சா? நிஜமா சொல்ற? ஆமாங்க. இது பாரு, இவ போய் சொல்றா. இதுல ஏதோ ஃப்ராட் இருக்கு. கரெக்டா அது எப்படி நகை வாங்க வரும்போது பணம் காணாம போயிடும்? இல்லங்க, நிஜமா தான். இங்க பாருமா, நீ சூப்பரா நடிக்கிற. நாங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோமே, கோவப்படுவோம்னு சொல்லிட்டு உங்க அக்கா இப்படி நாடகம் ஆட சொன்னாளா? சத்தியமா இல்லங்க, நிஜமாவே பணத்தை காணோம். சரி, இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? அக்கா தான் நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, போய் சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அடடடடா, ரொம்ப அப்படியேங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் போயிருக்காங்க. ஸ்டேஷன்லயா? சரி, நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மாவை கூப்பிட்டு எனக்கு வீட்டுக்கு போறேன். வரேன், வா. பத்திரமா போ. அம்மா, இது அழகா நாராயணா. ஆமா, இவர் நேரா நாராயணனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போங்க. பஸ் காசு வச்சிருக்கீங்களா? பர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அவங்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? சரி, சரி, வா. பர்ஸ பாத்திர கூடாது. வா. நல்லா நாடகம் ஆடுறாங்க. சாரி, நம்பர் வச்சுக்கிறேன். பரவாயில்ல சார். போறான் பாரு, போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ரோடு இந்தப்பா. என்ன அபி, ஜாகிரதையா இருக்க வேண்டாம். நாங்க கவனமா தாங்க இருந்தோம். எவனோ ஒருத்தன் என்ன கவனமா இருந்தா? 3 மணி நேரம் நாங்க வெயிட்டிங். சாரிங்க. என்ன சாரி, என்ன சாரி? ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் 1008 காரணங்கள் விளக்கங்கள் சொல்லலாம். அது நடக்காம அவாய்ட் பண்ணிருக்கணும். இப்போ என்ன பண்றது? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? எஸ் இன்னும் வரல. நான்சென்ஸ். வணக்கம் சார், எக்ஸ்கியூஸ் மீ. கம்ப்ளைண்ட். ஐயா, பிக் பாக்கெட் கேசியா? யோ சுமாரியா, நீங்க வாங்க. என்னது, பைய புடுங்கிட்டு போயிட்டாங்க? 50,000 ரூபாய் எழுதியிருக்கீங்க. ஆமா சார். அவ்வளவு பணத்தை ஹேண்ட்பேக்லயே வச்சிருந்தீங்க? ஆமா சார். நீங்க என்ன முட்டாளா? பஜாருக்கு இவ்வளவு பணத்தை ஹேண்ட்பேக்லயே வச்சுட்டு போவாங்க? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சார். நீங்க யாரு? நான் இவங்களை பொண்ணு பார்த்துட்டு வந்தவன் சார். என்னங்க உலகத்திலே இல்லாத உறவு முறையை சொல்றீங்க? நீங்க இவங்களுக்கு என்ன வேணும்? என்ன கட்டிக்க போறவர் சார். ஓஹோ, எங்க கல்யாணத்துக்கு நகை வாங்க வச்சிருந்த பணம் சார் அது. நகை கடைக்கு போகும்போதுதான் அடடா. சரிம்மா, அழாதீங்க, நாங்க விசாரிக்கிறோம். எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். அதான் சொல்றேன்ல, நாங்க எங்க ரூட்ல விசாரிப்போம். அழாம வீட்டுக்கு போய் சேருங்க. சார், பத்திரமா இவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. சரி சார். வரேன் சார். ஒரு நிமிஷம், உங்க பைய எடுத்துட்டு போனான்ல, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 15-16 வயசு இருக்கும் சார். கொஞ்சம் கருப்பா இருந்தான். குள்ளமா இருந்தானா? இல்ல சார், மீடியம் ஹைட்டா தான் இருந்தான். சரி, நீங்க போலாம். யோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. ஆர்த்தி, போய் ஆட்டோ கொடு. அவி, ஒரு நிமிஷம். என்கிட்ட மட்டும் சொல்லு. என்ன?
நிஜமாவே பணம் தொலைஞ்சு போச்சா? ம்? ஓம் கிரீம் க்ளீம் க்னீம் அகிலாண்டேஸ்வரியே நமக. நல்லா இருக்கியாம்மா? நொந்து போயிருக்கேன் சாமி. ஏம்மா அப்படி? அத கட்டத்தை பார்த்து நீங்களே சொல்லணும். இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி நடுவுல பேசுற வேலையை விடுமா. ஏய் சும்மா இருடி. நீ சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? சாமி, இந்த பொண்ணு ஜாதகம் பாஸ்கருக்கு பொருந்திருக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதை நம்பி நாங்களும் ஏற்பாடு பண்ணோம். இப்ப என்னடான்னா தடங்கள் சிக்கல் பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்குது. ம், அப்ப என்னம்மா சொன்ன? 7 பொருத்தம்னு சொன்னீங்க. இப்ப 7ஆம் பொருத்தமா இருக்கு. ஆ? சும்மா இருடி, இவ வேற. சாமி நீங்க சொல்லுங்க சாமி. சரியாத்தனமா சொல்லியிருக்கேன். என்ன சாமி, அப்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா, அது அப்போதைய கிரக நிலைகள். இப்போ பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கே. இது இப்போதைய கிரக நிலைகள். குரு வக்ரமாயிட்டான். வக்ரம் ஆயிடுச்சுன்னா பின்னாடி வாக்குல சஞ்சரிக்கிறான்னு அர்த்தம். பின்னாடி? ஓ, வண்டி ரிவர்ஸ்ல வர மாதிரியா? எக்ஸாக்ட்லி. வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டியா நீ? சாமி, அதுகிட்ட என்ன பேசிக்கிட்டு எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க சாமி. வந்த வழிதான். ஏங்க வாயை முடிட்டு சும்மா இருக்கீங்களா? உயிரை வாங்கிக்கிட்டு. சாமி, இந்த பொண்ணு எங்களுக்கு ஒத்து வருமா வராதா? பொருத்தங்கள் இருக்கு. வக்கரமான வியாழன் சுபஸ்தானத்துக்கு வரும் பொழுது கிரக நிலைகள் சீராகலாம். எதற்கும் ஒரு பரிகாரமா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிருங்க. அவர் யாரு? உன் பக்கத்து வீட்டுக்காரன். கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கியா? வந்ததுல இருந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கியே. சாமி, இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா? முதல்ல பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன நிலைமைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். ஆஹாஹாஹாஹா. இந்த மாதிரி ஒரு ஜோசியரை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. முடிஞ்சுதா? போலாமா? போலாம். அப்புறமா ஆஸ்ட்ரோ கன்சல்டேஷன் ஃபீ ஒரு 250. ஒரு 250 கொடுக்க சொல்றாரு. இல்ல சார், 250 ரூபாய். இந்தாங்க, உங்களுக்கு 50 ரூபாவே ஜாஸ்தி. சாமி, சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. முதல்ல உங்க ஜாதகத்தை சீக்கிரமா பாத்துக்கங்க, இல்லனா இடிஞ்சு தலையில விழுந்துரும். அவ்வளவு மனசா இருக்கு. வாடி வேற என் ஜோசியம் தலையெழுத்த பகவான் என்னைக்கே எழுதி வச்சுட்டான். எழுந்திரியா. உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு டைம் சரியில்லை. நல்லா இருங்க நல்லா இருங்க. 10 ரூபா வேற செல்லாத நோட்டை வேற கொடுத்துட்டு போறீங்க. ஆனந்தி, என்னம்மா? பணம் கிடைச்சிடுமா? தெரியலம்மா. போலீஸ்ல புடிச்சு தந்துட மாட்டாங்களா? அவங்க முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கடவுளே, ஏன் தான் என் பிள்ளைகளை இப்படி சோதிக்கிறியோ? அம்மா, மனசை போட்டு நீ இப்படி அழட்டிக்காத. நீ இப்படி ஓவரா ஸ்ட்ரெயின் பண்றதுனால தான் மயங்கி விழுந்தன்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. பேசாம இருமா. எப்படி பேசாம இருக்க முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கை பாவம். உங்க முதலாளி அவருக்கே உடம்பு சரியில்லாதப்ப கூட பணம் கொடுத்திருக்காரு. இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறோமே, அப்ப எப்படி நீ சமாளிப்பா? எப்படி நகை வாங்குறது? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? வேற யாரு நம்மள நம்பி பணம் தருவாங்க? என் மண்டைய வெடிச்சிடும் போல இருக்கு. அம்மா, அழாதம்மா. சரி, எவ்வளவு நேரம் தான் இப்படி எழுதிட்டு இருக்க போறீங்க? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நகை வாங்க யோசிங்க. இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்காது. எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் ஆறுதலா பேச மாட்டீங்களா? இது பாரவி, ஆறுதல் அது இதுன்னு சீப்பான சென்டிமெண்ட்ல வடிகால் தேடுறது எனக்கு பிடிக்காது. நான் ஒரு பிராக்டிக்கல் பர்சன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க எனக்கு என்னவா இருக்கீங்க? புரியல. என் வருங்கால கணவரா, இல்ல என்ன கடைசியா பார்த்துட்டு போன மாப்பிள்ளையா?
யாரு? மனோ அந்த மெடிக்கல் ஷாப் போனா அவனாதான் இருக்கும். ஏய் ஏய் டேய் நில்லுடா. டேய் ஏய் திருடு திருடு அவனை புடிங்க. மனோர் அவனை புடி. என்னக்கா யாரு? ஆனந்தி என்னாச்சு? வாடா. என்ன ஆனந்தி? என் பணம் பேக்ல இருக்கு, அவனை அடிக்காதீங்க. ஏமா திருட்டு போய் போல பணத்தை திருடி போயிருக்கான், அவனை போய் அடிக்காத சொல்றியா? அழறத நிறுத்துப்பா. முதல்ல காஃபியை குடி. குடி. ஏய் நிதானமா குடிப்பா, பொறை ஏறிட போகுது. ஏய் சரி இப்ப சொல்லு, எதுக்காக திருடுன? ஏய் எதுக்குடா அழற? கேக்குறாங்களா, பதில் சொல்லு. ஏய் சும்மா இரு ஆனந்தி. என்ன கனி கட கட கடன்னு காஃபியை குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான் பாரு, வாயை மூடிக்கிட்டு. சிம்பதியை கிரியேட் பண்றான். இது பாரு, தயவு செஞ்சு எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? நான் இவன்கிட்ட பேசிக்கிறேன். தம்பி நீ பயப்படாத, உன் மேல உள்ள அக்கறையில தான் கேக்குறேன். எதுக்காக திருடுன? ஐயோ நீ திருடுனா? இல்லக்கா நான் திருட இல்லக்கா. அப்போ காலையில என் பேக் எடுத்துட்டு போனியே, அதுக்கு பேர் என்ன? நான் முத திருடினதே உங்க பேக் தான்க்கா. நான் நல்ல குடும்பத்து பையக்கா, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேக்கா. எங்க அப்பா ஒரு வயலினிஸ்டுக்கா, ரொம்ப நல்லா வாசிப்பாருக்கா. ஆனா அதே அளவுக்கு ரொம்ப குடிப்பாருக்கா. எங்க அம்மா உடம்புல 7-8 வியாதிக்கா, எப்போ படுக்கையில தாக்கா கிடக்குறாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கா. எங்க அப்பாவை திருத்தவே முடியல, அம்மாவையும் கவனிக்கவே முடியல. அவங்களுக்கு மருந்துக்கும் சாப்பாட்டுக்கும் தினமும் நாய்ப்படாத பாடுபடுறதா போச்சுக்கா. நான் வேலை கேட்டாலே அது இடமே இல்லைக்கா, எல்லாமே வேஸ்ட்டுக்கா. திருடுறது எவ்வளவு பாவன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. ஆனா என் மனசுல திடீர்னு தோணுச்சுக்கா, இன்னைக்காவது எங்க அம்மாவுக்கு மருந்தும் பிரெட்டையாவது வாங்கிட்டு போலாம் தான்க்கா. தற்செயலா நீங்க எதிரில் வந்தீங்கக்கா. அந்த ஒரு செகண்ட் தாக்கா நான் திருடனா உங்க பேக திருடிட்டு போயிட்டேக்கா. ஆனா 100-200 இருக்கும் தாக்கா நினைச்சுதாங்க திருடனே. ஆனா அவ்வளவு நிறைய பணம் பார்த்தோனையும் எனக்கு பயமாயிடுச்சுக்கா. எனக்கு பணத்தாசையே கிடையாதுக்கா, கிடையவே கிடையாதுக்கா. அந்த பேக்ல பணம் மட்டும் இல்லாம கூட உங்க பத்திரிக்கை இருந்துச்சுக்கா. எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிருச்சுக்கா. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன்னு எனக்கு அப்பதாக்கா புரிஞ்சுது. இந்த பணத்தை வச்சு எங்க அம்மாவுக்கு ராஜ வைத்தியம் பண்ணா கூட அவங்க சரியாவே ஆக மாட்டாங்கக்கா. இந்த காசு உடம்புல ஒட்டாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அதான் இந்த பணத்தை எப்படியாவது உங்ககிட்ட சேர்க்கணும்னு அதுல இந்த அட்ரஸை பார்த்துட்டு வந்து வாசப்படியில் வச்சு கதவை தட்டி நீங்க பணத்தை எடுப்பீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்க்கா. அப்புறம் ஓடினேக்கா, மாட்டிக்கிட்டேக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரி 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 அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. தம்பி டேய், அதான் அக்கா சொல்லிட்டாங்களே, கண்ணை தொடச்சிக்க. உன்னை வேற எல்லாரும் போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. பாவம், இவனும் நம்ம மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தை பையன் போல இருக்கு. என்ன ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, கையும் களமும் அவனை பிடிச்சிருக்கோம். போலீஸை கூட்டிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அழகான ஒரு கதையை சொல்லி எல்லாம் நம்ப வச்சிட்டு இருக்கான். எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லங்க, நீங்க சொல்றது தப்பு. உனக்கு என்ன தெரியும் அபி? நீ ரொம்ப இன்னசென்ட். அவன் மூஞ்சிய பாரு, திருட்டு ராஸ்கல். எல்லாம் நடிப்பு. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றான். யாருதான் அப்படி பண்ணல? பணம் தொலைஞ்சதும் நீங்க ரியாக்ட் பண்ணீங்களே,
அதை நான் எப்படி எடுத்துக்கிறது?